Hello everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல நம்ம PGTRBக்கு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ரெஃபரன்ஸ் புக், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது என்ன யூனிட்க்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா எல்லா 10 யூனிட்ஸ்க்கும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரெஃபரன்ஸ் புக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் வச்சு படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்டெப்தா கான்செப்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ரெஃபரன்ஸ் புக் வச்சு படிக்கும்போது நமக்கு டெப்தா கான்செப்ட்ஸ் இருக்கும் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து படிக்கும்போது ஃப்ரம் பேசிக் நமக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ஒவ்வொரு டாபிக்ஸுமே நமக்கு கவர் ஆகும். ஆனா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்மே அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸாம் நம்ம வந்து நிறைய பேராகிராஃபா ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய புக் படிக்கலாம். பட் பிஜிடிஆர்பி மாதிரி ஒரு எம்சிக்யூ ஓரியன்ட் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆப்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த வேர்ட்ஸ் அந்த லைன்ஸ் மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் புக் சூஸ் பண்ணும் போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து சூஸ் பண்ணோம். ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிறீங்க அப்படின்னா தட் ஷுட் பி பை அ ரினவுண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஆன்லைன்ல நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து வாங்குற புக்கை விட ஓகே இஃப் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் அத்தன்டிக் ஆத்தர்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்கும். பிகாஸ் ஆன்லைன்ல நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ட்ரஸ்ட் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ பிஜிடிஆர்பி அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் ஃபாலோ அ ஸ்டாண்டர்ட். ஆன்லைன்ல இருக்கிற நிறைய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும்னா தே வில் பி இந்த லேட்டஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன்ல இருக்கும். பட் எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் எக்ஸாம்ல வந்து நமக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ தட் நீங்க புக் வாங்குறீங்க அப்படின்னா பை ஃப்ரம் அ ரினவன்ட் ஆத்தர்ஸ். அண்ட் நான் சொல்ற புக் லிஸ்ட் எல்லாமே இட் இஸ் வெரி வெரி அக்யூரேட், இட் இஸ் வெரி ட்ரஸ்ட் வர்த்தி. ஓகே அண்ட் புக்ஸ் வச்சு நம்ம படிக்கும்போது இட் இஸ் ஃபார் லாங் டேர்ம் நாலேஜ். நீங்க வந்து நம்ம மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிசி நெட் கேட் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நமக்கு இந்த புக்ஸ் பார்க்குறோம்ல ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்ஸுமே நமக்கு சேமாக தான் வரும். நெட் அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். மாறி இருக்கிற யூனிட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து நான் அந்த எக்ஸாமுக்காக சொல்றேன். ஸோ இந்த புக்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கு மட்டும் ஒரு எக்ஸாம்க்கு மட்டும் இல்ல, யூ கேன் யூஸ் திஸ் புக்ஸ் ஃபார் மல்டிபிள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். கிளியரா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கிளாஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டுட்டோரியல் ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல இருந்து நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் லேர்னிங் வந்து உங்களோட நோட்ஸா தான் இருக்கணும். ஓகே அடிஷ்னல் அந்த நோட்ஸ் வந்து கண்டென்ட் எழுதுறது வந்து அடிஷ்னல் கண்டென்ட் நீங்க ஆட் பண்றதுக்கும் உங்களோட ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க ரெஃபரன்ஸ் புக் எடுத்துங்க இப்போ பிஜிடிஆர்பிக்கு அப்படின்ட்டு ஸ்டாண்டர்டா புக் கிடையாது. நமக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் இருக்கு, யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு போர்ட். ஸோ அந்த யூனிட்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன புக்ஸ்ல இருக்கோ அந்த கான்செப்ட்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ரிலவெண்ட் சாப்டர்ஸ். நீங்க புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ C++ புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த C++ல இன்டெப்தா மேக்ஸிமம் நமக்கு போற இப்போ பாயிண்டர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் பாயிண்டர் கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கும். பட் அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல வராது. பாயிண்டர் எடுத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு பாயிண்டர் ஸ்டோர் பண்ணியிருந்தா என்ன ஆகும், நல் பாயிண்டர்னா என்ன வரும், அந்த மாதிரி ஒரு டாபிக் நீங்க சிலபஸ் செக் பண்ணிட்டு சிலபஸ்ல என்ன இருக்கோ அதுல இருந்து வேணா மேபி ஃபியூ இன்டெப்த் கான்செப்ட்ஸ் படிங்க. பட் ரொம்ப டெப்தா நீங்க எந்த யூனிட்ஸுமே படிக்க வேணாம். ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா உங்களோட கோச்சிங் நோட்ஸோ ஓகே இல்லைன்னா உங்களோட எதுல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெஃபரன்ஸ் புக் ஷுட் பி அ செகண்ட் ப்ரையாரிட்டி. கிளியரா? அண்ட் ஒவ்வொரு யூனிட் நீங்க புக்ல இருந்து கவர் பண்ணும் போதும் அந்த டாபிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்க போட்டு பார்க்கறது இட் இஸ் வெரி வெரி ஒர்த் இட். நம்ம படிக்கிற எந்த ரெஃபரன்ஸ் புக்லயுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்க போறது இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அனலைஸ் பாஸ்ட் இயர் பேப்பர்ஸை ட்ரை டு கெட் பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ். அண்ட் இப்போ நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்கு சிமிலரா கான்செப்ட்ஸ் இருக்கு, நெட் பேப்பர்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கேட் பேப்பர்ஸா இருக்கலாம், அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பிகாஸ் பிஹெச்பிக்குலாம் பிஹெச்பி அண்ட் அதர் டாபிக்ஸ் நியூ லாஸ்ட் டைம் நமக்கு நியூ ஆட் ஆயிருக்க டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே 1 இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் நமக்கு இருக்கு. தட் இஸ் லாஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, மித்த எக்ஸாம்ஸ் தான் நமக்கு பிஹெச்பி இருக்கும்ல அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அண்ட் அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டினை ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க கவர் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸை பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கிளியரா? ஸோ நானும் நிறைய டாபிக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் குரூப்ல ஆட் பண்றேன், அந்த கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணி பாருங்க. அதர் தேன் தட் when you come to a reference book
எப்படி வந்து ஒரு கரெக்டான ரெஃபரன்ஸ் புக்கை சூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ் புக்கோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல 90% நம்ம சிலபஸ்ல இருக்கணும். ஓகே, இல்ல எனக்கு வந்து 50% ஆர் 30% தான் சிலபஸ்ல இருக்கு, மித்த எல்லாமே அதர் டாபிக்ஸ்னா அந்த புக்கை கண்டிப்பா வாங்காதீங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸா வாங்குங்க. அப்பதான் நம்மளோட டேட்டா ரிலையபிளா இருக்கும், நீங்க ட்ரஸ்ட் பண்ணி நீங்க பயப்படாம படிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், நாலேஜ் லெவல்ஸ் பொறுத்து. இப்போ சில டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்னாடியே படிச்சிருப்பீங்க அட்வான்ஸ்டா. இப்போ பைத்தன் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஃபுல்லா தெரியும், ஓகே, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேஸா அப்ளிகேஷன் ஓரியன்டா போகணும்னா நீங்க அட்வான்ஸ் லேர்னர் புக், இன்டெப்த் புக்கு பாருங்க. இப்பதான் ஒரு லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா யூஸ் த பிகினர்ஸ் புக். ஸோ உங்க நாலேஜ் லெவல் பொறுத்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கே தெரியும், அந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்க பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸ்டான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட நாலேஜ் லெவல் பொறுத்து இந்த புக்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த மூணுமே நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 கேட்டகரி புக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக்கை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளனேஷனோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி குட். சில புக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி பேராகிராஃப் தியரி அந்த மாதிரி பிளெயினா இருக்கும். ஸோ அந்த இது வந்து படிக்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து நம்ம யூஸ் பண்ற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கணும், டயக்ராம் இருக்கணும், ஃப்ளோ சார்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் படிக்கும் போதும் நமக்கு வந்து டயர்ட் ஆகாம இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கான்செப்ட் வந்து ஈஸியா நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும். கிளியரா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தட் இஸ் பர் யூனிட் கெட் ஒன்லி ஒன் ஸ்டாண்டர்ட் புக். ஒரு யூனிட்டுக்கு மல்டிபிள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கிட்டு எதுல இருந்துமே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணாம விடுறது இட் இஸ் வெரி வெரி ராங். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டும் கான்செப்ட்ஸ் இல்ல எதுவோ, ஒன் ஸ்டாண்டர்ட் புக் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் ஒன் யூனிட். கிளியரா? நீங்க கரெக்டான புக் வாங்குனீங்கன்னா ஒரே ஒரு புக்கே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். நமக்கு மோஸ்டா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எதுலையுமே இந்த கொஸ்டின்ஸ் ஃபேக்டர் இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒன்று ஆன்லைன்ல ரெஃபர் பண்ணியோ இல்ல வேற இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கன்னா அந்த இடத்துலயோ எங்கேயாச்சும் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் செட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குனே உங்களுக்கு தெரியும். நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு புரியுற மாதிரியே இருக்கும், பட் நீங்க ஆக்சுவல் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் ஓகே கொஸ்டின் எந்த மாதிரி வரும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா படிப்போம், பட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்டா தான் இருக்கும், டிஃபரெண்டாலாம் இருக்காது, சேம் கான்செப்ட். பட் அந்த கொஸ்டினோட வேர்டிங்ஸா இருக்கலாம், இல்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிற விதம் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின். கிளியரா? அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், இட் ஷுட் ஹேவ் டயக்ராம். இந்த செக்லிஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒரு புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க ரெஃபரன்ஸ் புக் வாங்கினா யூ ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். கிளியரா? ஸோ நான் யூனிட் வைஸ் நான் ரெஃபரன்ஸ் புக் தரேன். இதுல வந்து நான் வந்து 3ஆ கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், பிரைமரி ரெஃபரன்ஸ் புக். இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கணும். அந்த புக் நேம் அதோட ஆத்தரோட நான் கொடுத்துருக்கேன். கிளியரா? அண்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா இந்த புக்ஸ் நான் பிரைமரி ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் தான். நான் எல்லா யூனிட்ஸ்க்குமே நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் அண்ட் சி. யூனிட் 1, 2, 3, 4 எல்லா யூனிட்ஸ்க்குமே கொடுத்துருக்கேன். பிரைமரி டு இது வந்து நமக்கு பேஸ் ரெஃபரன்ஸ் புக், பிரைமரி ப்ரையாரிட்டி கொடுத்து ரெஃபரன்ஸ் புக் வாங்க. இதுல இருந்து ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் புக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் புக்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் புக்ஸ் இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் புக். இதோட ஹையர் லெவல் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா கான்செப்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அடிஷ்னல் புக்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து அட்வான்ஸ் லேர்னருக்கு. ஓகே, அட்வான்ஸ் லேர்னர் இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க படிக்கணும்னா இந்த புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு பிரைமரி புக் எடுத்துக்கோங்க. பிரைமரி புக்ல இருந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுல பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆல் 10 யூனிட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கும். எடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா எடிஷன்ஸுமே சேம் தான். ஒன்ஸ் நீங்க எடிஷன் எடுத்து அதோட
சிலபஸை நீங்க வச்சு ரெஃபர் பண்ணி பாருங்க. கிளியரா? ஸோ இந்த ஆத்தர் புக்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர்ட். இப்போ இந்த ஆத்தர் புக்ல இப்போ ப்ரோக்ராமிங் வித் C++ல லேட்டஸ்ட் எடிஷன் இருக்குன்னா லேட்டஸ்ட் எடிஷனோட சிலபஸ் நீங்க தட் இஸ் செக் வித் இண்டெக்ஸ் பேஜ் சிலபஸ் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ எனி எடிஷன் இஸ் நாட் அ இஷ்யூ. ஆத்தர் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. அண்ட் ப்ரோக்ராமிங்க்கு பாலகுருசாமி புக் தான் நீங்க மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணும். ஓகே, வேற எந்த ரெஃபரன்ஸ் புக்குமே வேண்டாம். ஃபாலோ ஒன்லி பாலகுருசாமி. நான் வந்து ப்ரோக்ராமிங் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் C-ல ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் பாலகுருசாமி. அதுல எல்லா இருக்காத கான்செப்ட்ஸே இல்லை. அனதர் திங், இட் வில் பி வெரி சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இஃப் யூ ஸ்டார்ட் வித் பாலகுருசாமி உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே நல்லா கிளியரா புரியும். சரிங்களா? ப்ரோக்ராமிங்க்கு மட்டும் அவர் புக்கை ப்ரிஃபர் பண்ணுங்க. எனி எடிஷன் யூ கேன் பை, எடிஷன் இஷ்யூ கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், நீங்க வந்து இப்போ ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி யூஸ் பண்ணும், நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கும். பட் எல்லாமே நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. செக் த PGTRB சிலபஸ் ஃபர்ஸ்ட். இப்போ கேட்ச் மெமரி பத்தி இருக்குன்னா கேட்ச் மெமரி ரிலேட்டட் மெமரி ஹைராக்கி மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். என்டையர் புக்கே நீங்க படிக்க வேண்டாம். ஸோ எது சிலபஸ்ல இருக்கோ சிலபஸ்ல இருக்கிறத படிங்க. சிலபஸ்ல இல்லாத டாபிக்கை ஸ்கிப் பண்ணிருங்க. ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க வேண்டாம். கிளியர்? உங்களுக்கு புரியுது, ஈஸியா இருக்குன்னா யூ கேன் ரீட். ஓகே, உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் மித்தபடி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இல்லாத டாபிக்கை ப்ளீஸ் டோன்ட் ஸ்டடி, அவாய்ட் இட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், நீங்க படிக்கும் போதே அந்த யூனிட்ல இருக்க டெஃபினிஷன்ஸ், மெயினான கான்செப்ட்ஸ், ஃப்ளோ சார்ட், டயக்ராம், அல்காரிதம், கம்பேரிசன் டேபிள், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. மெயின் திங் ஃபார்முலா. ரெஃபரன்ஸ் புக்ல எங்கெல்லாம் நீங்க ஃபார்முலா பாக்குறீங்களோ அந்த எல்லா ஃபார்முலாஸையுமே உங்களோட ஃபார்முலா புக் தனியா போட்டு அங்க ஃபார்முலா புக்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் ரீட். அண்ட் அதுக்காக நான் வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் நமக்கு புக்ஸ் இருக்கோ அந்த புக்ஸ்க்கான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. இந்த புக்ஸ்லாம் நீங்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த PDF நான் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக் நமக்கு ஆன்லைன்ல இருக்கு, இதை போட்டிருக்கேன். அனதர் திங், ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு புக் நீங்க ஃபுல்லா வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல சில வெர்ஷன்ஸ் தட் இஸ் ஃபியூ பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃப்ரீ வெர்ஷனா ஃப்ரீ பேஜஸா கிடைக்கும். அந்த புக்கை ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க. கான்செப்ட் புரியுதா, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா சொல்றேன், நேர்ல போய் வாங்குனீங்கன்னா யூ கேன் ஓப்பன் த புக், சி த கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கா. சில டைம் என்ன ஆகும்னா ஃபாண்ட் சைஸ் வந்து சில ரெஃபரன்ஸ் புக்ல ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும், நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க எப்போ உங்க ரெஃபரன்ஸ் புக் எடுத்தாலும் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி டு ரீட் த புக். அந்த மைண்ட் செட்ல நீங்க எடுக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை பாருங்க. நேர்ல போய் வாங்குனீங்கன்னா இட் இஸ் வெரி வெல் அண்ட் குட். ஓகேவா? இல்ல முடியல ஆன்லைன்ல தான் வாங்கணும் அப்படின்னா சில பேஜஸை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களால ரீட் பண்ண முடியுதா, கிளாரிட்டி இருக்கா, நிறைய டயக்ராம்ஸ் இருக்கா, நான் சொன்ன அந்த செக்லிஸ்டோட மேட்ச் ஆகுதா, இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த PDFஸ்ல நான் சில புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை ஓப்பன் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் புக் PDF பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மெயினா நீங்க புக் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆஃப் த டைம் ரெஃபரன்ஸ் புக் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுல ஷார்ட் நோட்ஸ் நீங்க படிச்சுட்டே பேரலா எழுதினாலும் சரி, இல்லை நீங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்பரேட்டா ஒரு ½ an hour உட்காந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இட் இஸ் அப் டு யூ. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், அந்த யூனிட்கான MCQ சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ C++ல மெமரி அலோகேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான MCQ அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரிவைஸ் த டாபிக். இதுதான் உங்களோட பர் டே ஷெட்யூலா இருக்கணும். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஒன்லி ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் புக். இல்ல எனக்கு வந்து நான் அடிஷ்னலா தான் ரெஃபரன்ஸ் புக், தட் இஸ் நான் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன், இன்ஸ்டியூட்ல வந்து எனக்கு வீடியோஸ் இருக்கும், லைவ் ரெக்கார்டிங் இருக்கும், நான் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நெக்ஸ்ட் செகண்டரி சோர்ஸா வச்சிருக்கேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை வீக்கெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லி உங்க செஷன்ல இருக்கிற நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்ல அந்த செஷன்ல நீங்க என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை ரெஃபரன்ஸ் புக்ல நீங்க பாருங்க.
எனி அடிஷ்னல் கான்செப்ட்ஸ், எனி அடிஷ்னல் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்லாம் நீங்க கத்துக்கிறீங்கன்னா அதை வந்து மார்க் பண்ணிட்டு உங்க நோட்ஸ்ல எழுதுங்க. கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணும். இந்த பிடிஎஃப் நான் வந்து என்னோட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. எனி அதர் டவுட்ஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சாட்ல போடலாம். நான் ஐ வில் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.